நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதின் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புஷ்டிப்பார்கள். ஆமென். அப்படி எல்லாரும் கண்களை மூடி அதிகாரத்தை கொடுத்து பேச போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார். எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடி எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களோடு கூட பேசுங்க. வார்த்தைகள் கிரியை செய்யட்டு சொல்லுங்க. ராக்காப்பா துக்காப்பா லராப்பா. தகப்பனே, நம்முடைய பிரசன்னம் 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 அளவில்லாமல் நிரப்பட்டுமாய் அபிஷேகத்தில் நிரப்புங்க பாப்பா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் எல்லா தடைகள், தூக்க மயக்கத்தின் ஆவிகள், சிந்திகளை சிதறடிக்கிற ஆவிகள் கட்டப்படுவதாக. ராக்காப்பா லராபா லராபா. பிரசன்னம் மகிமை 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 இந்த இடத்தை அளவில்லாமல் நிரப்பட்டுமையா நிரப்பட்டுமையா. ரகாபா லராபா தோகாபா லராபா. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரப்புங்க பாப்பா. கண்களை மூடி கண்களை மூடி பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. பேசுங்கப்பா. வார்த்தைகள் கிரியை செய்யட்டுமையா. அதிகாரம் பிள்ளைகளை கொண்டு வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக. அதிகாரப்படுத்துங்க பிள்ளைகளை. பிள்ளைகளை அதிகாரப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகள், இளவைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்துவீராக அதிகாரப்படுத்துவீராக அதிகாரப்படுத்துவீராக. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் பிதாவே. நாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் எதில் இருக்கிறதா? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? எதில் அதிகாரம் இருக்கு? நாவில், நம்முடைய நாக்கில் அதிகாரம் இருக்கு. இருக்கா இல்லையா? புருஷனை கண்ட்ரோல் பண்றோமா இல்லையா? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸ்திரீக்கு தலைவன் யாரு? புருஷன் தான் யாரு? தலைவன். பிள்ளைகளை அதிகாரம் பண்ணலாம். பிள்ளைகளை அதிகாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதிகாரம் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே? எல்லாருங்க கவனிங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அங்கே பாருங்க. எல்லாருங்க கவனிங்க. கீழே கவனிங்க. சொல்ல சில எழுதுங்க. மற்ற எல்லாருங்க கவனிங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? அப்பா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஆண்ட பிள்ளைகள் பேசும் பொழுது வார்த்தையில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக பேசணும். நம்முடைய நாவில் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்கப்பா? ஒருத்தனை வாழ வைக்க முடியும், ஒருத்தனை தாழ வைக்கவும், ஒருத்தனை கொல்லவும் முடியும். அந்த வார்த்தை வார்த்தை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்பா? அதிகாரம். நம்மள ஒவ்வொருவருக்கும் அப்பா அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க? மரணமும் ஜீவனும் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? நம்முடைய நாவல கொடுத்திருக்கிறாங்க. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை என்ன செய்வார்களாம்? புசிப்பார்கள். உபாகமம் 30 அதிகாரம் 15வது வசனம் 19 வசனம் படிங்க பார்ப்போம். உபாகமம் 30வது அதிகாரம் 15 19. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணை. சரி, போதும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தே. நம்மளுக்கு முன்பா என்னத்தை வச்சிருக்கிறாங்க அப்பா? ஜீவனை வச்சிருக்கிறாங்க, நன்மையை வச்சிருக்கிறாங்க, மரணத்தை வச்சிருக்கிறாங்க, தீமையும் வச்சிருக்கிறாங்க. 19வது வசனம் சொன்னான், ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தே. நம்மளுக்கு முன்பாக என்னத்தை வச்சிருக்கிறாங்க அப்பா? சொல்லுங்க. ஜீவனை வச்சிருக்கிறாங்க, மரணத்தை வச்சிருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாங்க, சாபத்தையும் வச்சிருக்கிறாங்க. எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? நிறைய நேரத்தில் என்ன வார்த்தையை பேசுகிறோம்?
அவிசுவாசம். எப்படி பேசுகிறோம்? நாசமாக போவேன், உருப்படவே மாட்டேன். பேசுகிறோமா இல்லையா? பேசக்கூடாது ஆண்டோட பிள்ளைங்க. எரும மாடு, பிசாசு மவனை. அப்படின்னா பிசாசு யார் சொல்லுங்களேன்? பிசாசு மவளை, பிசாசு மவனங்க. பிசாசு யார் சொல்லுங்களேன்? யார் சொல்லுங்க? சொல்கிறவங்க தான் யார்? 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 அப்படி சொல்லக்கூடாது. நல்ல வார்த்தைகளை அவனுடைய பிள்ளைகள் பேசி பழகணும். எரும மாட பேசாதீங்க பிள்ளைங்களை, பேசக்கூடாது. பிசாசு மவன, பிசாசு மவனா, பிசாசு யார் தான்? ஆமாம், நம்ம தான் அது. எது சொல்லுங்க? எது அது? ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் அந்த காட்டு வழியாக நடந்து போனாராம். காட்டு வழியாக என்ன செய்கிறாராம்? நடந்து அப்படி ஒரு உருவம் வந்து நின்றுச்சான். என்ன வந்து நின்றுச்சா? ஒரு உருவம் வந்து நின்றுருக்கு. அந்த உடனே அவர் சொன்னாராம், நீ தேவதூதனாலும் ஆண்டவர் உன்னை அனுப்பியிருக்கிறாரு, நீ என்னை பாதுகாக்கிறக்க உன்னை அனுப்பியிருக்கிறாரு. ஒரு உருவம் வந்து நிற்கி. என்னத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு? என்னை பாதுகாக்க உன்னை ஆண்டவர் அனுப்புக. நீ சாத்தனா பயப்பட மாட்டேன். எதுக்கு பயப்பட மாட்டேன்? நான் உன் தங்கச்சி தான் நான் கட்டியிருக்கேன். யாரை கட்டியிருக்கேன்? உன் தங்கச்சி தான் நான் கட்டியிருக்கேன். 20 வருஷம் அவளோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? ஆமாம், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி பேசக்கூடாது. பிசாசு மாவனை நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டு பிள்ளைகள் பழகுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள். யாரையும் சாபம் போட்டு பழகாதீங்க. அதிகாரம் நான் ஒருத்தனை வாழ வைக்கும், ஒருத்தனை என்ன செய்யும்? கெடுக்கும் வைக்குங்க. நாவு வார்த்தை ஆண்ட பிள்ளைகள் பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அதிகாரம் எதில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? நாவில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னத்தை வச்சிருக்கார் உனக்கு முன்பாக? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், நன்மையை வச்சிருக்கிறேன், ஜீவனை வச்சிருக்கிறேன், சாபத்தை வச்சிருக்கிறேன், மரணத்தை வச்சிருக்கிறேன். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நல்ல வார்த்தையை பேசி பழகுங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. மரணம் ஜீவன் எதில் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க? நம்ம நாவல அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க. அதிகாரம் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. யாரையும் சாபம் போடாதீங்க. ஆண்டு பிள்ளைகள் யார் நாசமாக போவ அப்படி சொல்லாதீங்க. ஒரு பந்தை போடுறீங்க, எறிகிறீங்க, அப்படி தானே? எரியும் பொழுது அது என்ன செய்யும்? திரும்பி அதில் பட்டு எங்கே வரும்? ரிட்டன் வரும். அந்த ரிட்டன் யாருக்கு வந்த சாபம் யாருக்கு வந்துடும்? அவங்க அதுக்கு பாத்திரவானாக இல்லைன்னா அந்த சாபம் யாருக்கு வந்துடும்? நமக்கு வந்துடும். ஜாக்கிரதை. ஆண்டு பிள்ளைகள் பேசும் பொழுது அதிகாரத்தை நல்லதுக்கு பயன்படுத்தி பழகுங்க. மரணத்தையும் ஜீவனையும் ஆஸ்வாதத்தையும் எழுதல, நம்முடைய ஜீவனையும் மரணத்தையும் ஆஸ்வாதத்தையும் சாபத்தையும் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கீங்க. நம்ம எதை தெரிந்தெடுத்து கொள்கிறோம்? நான் செத்துருவேன்னா என்ன செஞ்சிருவோம்? ஆமாம், பரலோகமே. ஆமாம், ஆண்டவர் சொல்லுவார், ஐயா எம்மா என் மவனாலே உன்னை சமாளிக்க முடியலை. ஆமாம், உன்னை அங்கே வச்சு என்ன செய்ய பாரு. மகன்னா யாரு? போதகரை சொல்லுவார், என் மகனாலே என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியலை. ஆமாம், நல்ல வார்த்தையை பேசின பிள்ளைங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து சொல்லுங்க, உம்முடைய செய்கையை நான் அறிவிப்பேன். அதை எடுத்து படிங்க. 107 சங்கீதம் 107 எடுத்து படிங்க பார்ப்போம். 107:20. இன்னொருத்தர் 109:17-18. 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 109:17-18. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். சாபத்தை அவன் விரும்பினான், அது அவனுக்கு என்ன செய்யுமா? வரும். ஆசீர்வாதத்தை என்ன செய்யிட்டானா?
விரும்பாமல் போயிட்டான். நல்ல வார்த்தைகளை ஆண்டு பேசி பழகு. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் மேன்மைப்படுத்தப்படுவேன், என்னை அப்பா ஆசீர்வதிப்பாங்க, என்னை நல்லபடியாக வைப்பாங்க, என்னை உயர்த்துவாங்க, என்னை மேன்மைப்படுத்துவாங்கன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை ஆண்டு பிள்ளைகளை என்ன செய்யணும்? பேசி பழகுங்க. ஆமென், ஆமென். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு என்ன செய்யும்? வரும். ஆசீர்வாதத்தை என்ன செய்யப்பட்டானா? விரும்பாம போயிட்டான். ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்? ஆசீர்வதிக்கவே பட மாட்டோம். கழுதை தேய்ச்சி எப்படி தான் போகும்? எப்படி தான் போகும்? கட்டெரும்பாக தான் போகும். நல்ல வார்த்தை ஆண்டு பேசி பழகுங்க. அதிகாரம் நம்மளுக்கு அதிகாரப்படுத்தி இருக்கிறாங்க. அப்பா நான் ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதித்து பழங்க. யார் சாபம் போட்டு பழகாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. நல்ல வார்த்தையை பேசி பழகுங்க. நாவை யாருடைய கரத்தில் ஒப்புவீங்க? அப்பாவுடைய கரத்தில் ஒப்புவீங்க. என் நாக்கில் உங்களுக்கு பிரியமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. யாருக்கு வரக்கூடாது? சொல்லி ஜெபிக்கணும். நாவை அதிகாரப்படுத்துங்கப்பா. நான் ஆசீர்வதிக்கணும், நான் ஆசீர்வதிக்கணும், நான் ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்? ஜனங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். சாபத்தை போட்டுறாதீங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க நாக்க. எதை அதிகாரப்படுத்திருக்கிறாங்க? நாவை என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் உபாகமம் 30வது அதிகாரம் 16 படிங்க. 30:16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நாங்க என்ன சொல்லுகிறா? நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாய் கர்த்தரில் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் பலிக்கணும்னா அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் நிறைவேறுனா என்ன செய்யணுமா? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். அதுதான் குறை. அன்பு கூறுறோமா? சொல்லுங்க. அன்பு கூறுறோமா? சொல்லுங்க. அன்பு கூறுறோமா? அன்பு கூறணுங்க. தேவனாய் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கிறோமா? நடக்கணும். யாருடைய வழியில் நடக்கணும்? ராஜாவுடைய வழியில் என்ன செய்யணும்? நடக்கணும். அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் என்ன செய்யணுமா? கை கொள்ளணும். கை கொள்ளணும். கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்களை கை கொள்ளணும். வழிபடுத்தும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? சொல்லுங்க. கீழ்ப்படுகிறோமா? என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. அவர்கள் அன்பு கூறுறோமா? யோசித்து பாருங்க. இன்னும் நேசிப்பேன்னு சொல்லுங்க. போன டைம் அந்த என்ன 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 அது என்ன இது என்ன செய்தி? இழந்ததை தேடு. அப்பா யாரை அதிகமாக நேசிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க? இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் உயர்த்துவேன், இன்னும் மேன்மைப்படுத்துவேன், இன்னும் என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். யார் மேல் அன்பு பெருகட்டும் சொல்லுங்க. யார் மேல் அன்பு பெருகட்டும். ராஜாவை இன்னும் ஆராதிங்க. ஆராதித்து கொண்டே இருங்க, உயர்த்தி கொண்டே இருங்க, மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, கணத்தை செலுத்தி கொண்டே இருங்க, அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருங்க. எவரோ அன்பு அப்பால் அன்பு கூறணுமோ என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. அப்பாவில் இன்னும் நேசிங்க, இன்னும் நேசிங்க, இன்னும் அன்பு கூறுங்க. எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் யாரை நேசிங்க? அப்பாவை இன்னும் அதிகமாக பல பார்க்கும்போது அபிஷேகத்தில் நிரம்புங்க. வாகனத்தில் போறீங்களோ அபிஷேகத்தில் நிரம்பி கொண்டே போங்க. ஆவியில் அனலாய்க்கொண்டே போங்க. அபிஷேகத்தில் நிரம்பி கொண்டே போங்க. அன்பில் இன்னும் அன்பு கூறுங்க அப்பா மேலே. தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம், நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். அன்பு கூறுங்க அப்பா மேலே. இன்னும் அதிகமாக நேசிங்க. இன்னும் ஆராதிப்பே, இன்னும் உயர்த்துவே, இன்னும் மேன்மைப்படுத்துவே, இன்னும் மகிமையை செலுத்துவே, இன்னும் கணத்தை செலுத்துவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துங்க. இன்னும் ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. இன்னும் அன்பு கூறுவே. எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை பார்க்கலாம் என் தகப்பனை எனக்காக ஜீவன் கொடுத்தவரை இன்னும் நேசிப்பேன். ஆமென், ஆமென்.
அவர்கள் அன்பு கூறுங்க, அவரை நேசிங்க, அவருடைய வழிகளை நடப்போம், கற்பனைகள் நியாயங்கள் நியமங்களை கைக்கொள்வோம். அப்பொழுது நம்மளை அதிகாரப்படுத்துகிறாங்க. எப்பொழுது அதிகாரப்படுத்துறாங்க? வார்த்தைகள் நிறைவேறும். வார்த்தையை பேசுங்க. வார்த்தையில் அதிகாரம் உண்டு, வார்த்தையில் ஜீவன் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். சத்தத்தை காணுமே. ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க. அதுதான் அன்பு கூறுறதுங்க. எவ்வளவு அதிகமா நேசிக்க முடியுமோ, கை எவ்வளவு தட்டணுமோ, வாய் எவ்வளவு திறக்க முடியும், அதான் அன்பு. நேசம், ராஜாமுல நேசா, ராஜாமுல அன்பு பெருகட்டு நமக்கு. ஆமென். நேசிங்க அப்பாவை, அவருடைய வழிகளை நடங்க, கை கொள்ளுங்க. அதிகாரம், யாருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க? நம்மளை ஒவ்வொருவருக்கும் அப்பா அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? டிராஃபிக் போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? கையை காட்டினா என்ன செய்யணும்? நிற்கணுமா இல்லையா? அப்பா ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அப்பா யாருடைய பிள்ளைகள்? ராஜா விட்டு பிள்ளைகள் என்கிற அதிகாரம் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? எல்லாரும் சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளை? வாய்களை திறந்து சிறு பிள்ளைகள் சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அந்த அதிகாரம், ஹல்லேலூயா. மற்ற உலகத்தானுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சாத்தான் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? அப்பா சொல்லுங்க, என்ன கொடுத்திருக்கிறாங்க? அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? நான் சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்ய அறிவிப்பேன், இன்னும் வாழுவேன். எனக்கு அப்பா நல்ல ஜீவனை கொடுப்பாங்க, ஆயுசு நாட்களை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. 118:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கையை நான் அறிவிப்பேன், அறிவிப்பேன். ஆமென் சொல்லுங்க. நான் இன்னும் உயிர் வாழ்வே, இன்னும் 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 என் இயேசுவுக்காக வாழ்வே, இன்னும் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கையை நான் அறிவிப்பேன். மரண போராட்டத்தில் எத்தனை போராடிக்கும் இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க, ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து, நான் செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, நான் உயிரோடு வாழ்ந்து எதுக்குன்னு சொல்லாதீங்க. இயேசுக்காக வாழணும். அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பழகுங்க. நல்ல அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. மத்தேயு 18:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நேரம் ஆயிட்டே போகுது. அங்குள்ள டைம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது ஓடுது. பாட்டீங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் என்ன செய்யுமா? கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் என்ன செய்யுமா? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கட்டவிழ்க்க அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறா? யார் கொடுத்திருக்கிறா? அப்பா கொடுத்திருக்கிறாங்க. கட்டவும் கட்டவிழ்க்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபா தௌரா காமா லாரா காபா லாரா காபா லாராபா. ஆவியானவரே, ஆவியானவரே, அதிகாரம், அந்த அதிகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செயல்படுவதை கண்களை மூடி வாய்களை திறந்து அபிஷேகத்தை பெற்றவங்க அபிஷேகத்தில் நிரம்புக. பாப்பா, புலகத்தில் நீ எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்படா. புலகத்தில் நீ எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படா. அதிகாரம், அதிகாரப்படுத்துங்க பிள்ளைகளை, அதிகாரப்படுத்துங்க, அதிகாரப்படுத்துங்க, அதிகாரப்படுத்துங்க. அதிகாரப்படுத்துங்கப்பா பிள்ளைகளை. அதிகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக வெளிப்படட்டும். லூக்கால என்ன சொல்லப்படுகிற 10:19
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவோ சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்பா? அதிகாரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்பா? அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. எத்தனை போராட்டங்கள் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறதுல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமே ஆமே. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்கப்பா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்க, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அப்பா ஒவ்வொருவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சத்ரு தொட முடியாது. அந்த அதிகாரத்தில் என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். ஆதியாகமம் 1:2-3 படிங்க. 1:2-3. ஆதியாகமம் 1:2-3. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டா. அங்கே என்னத்தை பயன்படுத்துகிறார்? அதிகாரம், வார்த்தை. படிச்சோம்ல, வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறார். யாருடைய வசனம்? வசனம். வசனம் நம்ம எல்லா இடத்துக்கு போகவே செய்கிறோம். இங்கேருந்தே ஜெபம் வார்த்தை கிரியை செய்தா இல்லையா? விடுதலை கொடுக்கா இல்லையா? சுகத்தை கொடுக்கா இல்லையா? ஜீவனை கொடுக்கா இல்லையா? கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரக்காத ரஹம்மல ரபா ரக்கபல ரபா. வசனத்தை அனுப்பி வார்த்தை 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 அதிகாரம் அதிகாரம் செயல்படுவதாக பிள்ளைகள மத்தியில் ரக்கல ரஹம்மல ரபா. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வார்த்தை. வார்த்தையில் அதிகாரம் உண்டு. வார்த்தையை பயன்படுத்துக. அந்த வார்த்தையில யாரோட அசைவாடுதல் இருக்கணும்? யார்? தேவியானவர் ஆவியானவர் எதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தா? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தா வெளிச்சம் உண்டாக கடவது. ஆமே. உண்டாச்சா இல்லையா? உண்டாயிச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் அகல. ஆவியானவர் அசைவாட அசைவாட அசைவாட. வார்த்தை வார்த்தை வார்த்தை. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தை அதிகாரம் உண்டு. வார்த்தையை பயன்படுத்துங்க. ஜீவன் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். பலவீனம் பலவீனம் சொல்லாதீங்க. அந்த வியாதி இந்த வியாதிக்கு சொல்லாத. சுகர் இருக்கு கேட்டா டாக்டர்கிட்ட போய் கேட்டா, உங்க அம்மாவுக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. உங்க தாத்தாக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. உங்க பூட்டனுக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. குடும்பமே என்ன ஃபேக்டரி இருக்கு? சுகர் ஃபேக்டரி இருக்கு. விசுவாசிக்காதீங்க. அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணுங்க. எனக்குலாம் யாருடைய ரத்தம் ஓடுது? ஒவ்வொரு நாளும் சொல்ல அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஓடுது. வீணா நம்மளோட பணம் எங்க போகக்கூடாது? எங்க போகக்கூடாது? ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுங்க. பயமுறுத்த தான் செய்வாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி பழகுங்க. சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க, பயன்படுத்தி பழகுங்க. ஆவியாண்ட அசைவாடுதல் இருக்கணும். அந்த வார்த்தையில அசைவாடுதல் இருந்தால் விடுதலை உண்டாகும். அசைவாடுதல் இருக்கணும். ஆவியானவர் அசைவாடணும். வார்த்தையில என்ன அதிகாரம் இருக்கணும்? அசைவாடணும். அப்பா ஆவியாண்ட அசைவாடுதல் உண்டாகணும். கரங்களை தட்டி வாயில திறந்து அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா. வார்த்தை கிரியை செய்யட்டு பிறருடைய வாழ்க்கையில அதிகாரப்படுத்துங்கப்பா. வசனத்தை அனுப்பி குணமாக்கிறா. வசன வார்த்தையை அனுப்பி உருக பண்ணுகிறா. உருக உருக பனி போல உருக பனி போல உருக. பிரசனா 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 பிரசனா. கரைகளை தட்டி அபிஷேகத்தில் நிரம்ப அபிஷேகத்தில் நிரம்ப. பிரசனா 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 பிரசனா. ரக்கலரபா ரக்கவலரபா. அதிகாரப்படுத்தி இருக்கிறாப்பா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துக. பலவீனம் பலவீனம் சொல்லாத. பலவீனம் பலவான் என்று சொல்லணும். ஆமே. எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த ரத்தம். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க.
கால்களை மான்களை கால்களை மாற்றுங்கன்னு சொல்ல மாற்றுவார். முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பேன்னு சொல்லுங்க. வார்த்தை வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. வார்த்தை ஜீவன் உண்டுங்க. வார்த்தையில் அதிகாரம் உண்டு. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அழிவுக்கு தப்பு வைக்க வார்த்தையை அனுப்பி 147 சொல்லப்படைய வார்த்தையை அனுப்பி உருக பண்ணுகிறார். பர்வதங்களை எப்படி புரகி போகும்? மெல்லுக்கு போல உருகி போகும். ஆவியாண்ட அசைவாடுதல் இருக்கணும். அசைவாடணும். வார்த்தையில் யாருடைய அசைவாடுதல் இருக்கணும்? நல்ல வார்த்தையை பேசி பழகுங்க. விடுதலை கொடுப்பார்னா கொடுப்பார், ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படாது. என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. குடும்பத்தை ரட்சித்து ஆகணும். குடிகாராவியை கட்டுகிறேன்னு சொல்லுங்க. இந்த குடிகாராவி கட்டப்படும். வார்த்தையை பேசுங்க. அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. நல்ல வார்த்தையாண்ட பிள்ளைகள் பேசி பழகுங்க. கட்டவிழ்க்கப்படனா கட்டவிழ்க்கப்படும், கட்டப்படுனா கட்டப்படும். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? எல்லாருக்கும் அதிகாரத்தை அப்பா கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆவியாண்ட அசைவாடுதல் இருக்கணும். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒரு இறைச்சி கடை இருந்துச்சு. அந்த இறைச்சி கடையில் 400 பேருக்கு மேலே அதிகமாக அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒரு லேடி, அவங்க ஒரு பெண்மணி, அவங்க என்ற உள்ளே போகும்பொழுது சைன் போட்டுட்டு, செக்யூரிட்டி ரூமில் சைன் போட்டுட்டு பிரேஸ்லான்னு சொல்லிட்டு போவாங்களாம். கவனிங்க எல்லாரும், பிரேஸ்லான்னு சொல்லி சைன் போட்டு உள்ளே போவாங்க. அது பெரிய இறைச்சி கடை, 4 பேருக்கு. அந்த பெரிய ப்ரீசர் இங்கேருந்து அங்கே வரை இருக்கும். அந்த ப்ரீசர் ப்ரீசர்னா என்னது? நம்ம இதில் எதுக்கு ப்ரீசர் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க? எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ப்ரீசரை? மூச்சு போயிட்டுனா உள்ள வைக்க எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஆமாம், உள்ள வைக்க எதை யூஸ் பண்ணுறோம்? ஃப்ரீசர். என்ன யூஸ் பண்ணுறோமா இல்லையா? அது பெரிய ஃப்ரீசராக, உள்ள இறைச்சி நிறைய வச்சுருப்பாங்களாம். யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த சகோதரி மட்டும் சைன் போட்டுட்டு உள்ளே போகும்பொழுது செக்யூரிட்டி ரூமில் சைன் போட்டுட்டு பிரைஸ் லார்ட் பிரதர்ன்னு சொல்லிட்டு உள்ளே போகுமா. என்ன சொல்லிட்டு போகுமா? பிரைஸ் லார்ட் பிரதர்ன்னு சொல்லிட்டு உள்ளே போகுமா. போயிட்டு அவங்க கார்டு தொங்க போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரீசரை ஓப்பன் பண்ண அந்த கார்டை உள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் கேட்டில் என்ன செய்யணும், ஓப்பன் ஆகும். உள்ளே போய் இறைச்சி எடுத்து கொடுக்கணும். மறுபடியும் கார்டை இது பண்ணால் தான், இன்சர்ட் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும். அது எப்போ அந்த டோர் எப்படி தான் இருக்கணும்? க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும். ஃப்ரீசர் இன்னொன்று உள்ள என்ன இருக்குது? இறைச்சி இருக்கிற கெட்டு போயிடக்கூடாது. பெரிய ஃப்ரீசர் 400 பேர் வளர்ப்பாங்க, சும்மா சாதாரணமாக இருக்கும். அப்போது அந்த பெண்மணி ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் கார்டு இது பண்ணி உள்ளே போயாச்சு. எதுக்குள்ள போயாச்சு? ஃப்ரீசருக்குள்ளே போயிட்டாங்க. டோர் திறந்தே தான் இருக்கும். ஆனால் திடீர்னு அந்த டோர் லாக் ஆகிட்டு, சாயங்கால நேரம் எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நடந்த சம்பவம் என்ன செய்ய முடியும்? அவங்களும் என்ன செஞ்சிடறான்? என்னதான் ஆகணும்? மருகேயா என்னதான் ஆகணும்? ஆமாம், ஒன்றும் செய்ய முடியாது. டோர் லாக் ஓப்பன் பண்ண முடியாது. அடித்தாலும் உடைச்சாலும் முடியாது. அந்த பெண்மணி உடம்பு அப்படியே குளிர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? மைனஸில் இருக்குமா? எப்படியா? இந்த ஹீட்டாக இருக்கும். இல்லை எப்படி இருக்கும்? மைனஸில் போயிடும். டெம்பரேச்சர் எப்படி போயிடும்? மைனஸில் போயிடும். உள்ள ஆடி ஓடி அபிஷேகத்தில் நிரம்பி கொண்டு இருந்துச்சான். கொஞ்ச நேரம் எப்படியா ஓடுதான், அங்கே ஓடுதான். கை உடம்புல என்ன ஆகணும்? என்ன உண்டாகணும்? சூடு உண்டாகணும், அனல் உண்டாகணும். ஆவியான இறங்கினார். ஓடி கீடி ஆடி பாடுறாங்க. அங்கே எங்கே ஓடுறாங்க. அனல் உண்டாகிச்சு. கொஞ்ச நேரத்தில் ஓட முடியலை. கால் என்ன செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி போய்கிட்டு அப்படி நின்றுட்டு மரத்து போச்சு. அப்படி நின்று கை ஆட்டி காலாட்டி அபிஷேகத்தில் நிரம்பி திறக்கப்படுவதாக. வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆவியில நிரம்பி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து கதவை திறந்துட்டாருங்க. இல்லை என்றால் அடுத்த நாள் காலைல தான் அந்த கதவு திறக்கப்படும். அது வரை யாரும் அதுக்கிட்ட வர மாட்டாங்க. ஹல்லேலூயா! ஆவியானோட அசைவாடுத அபிஷேகத்தில் நிரம்புங்க. அதான் சொல்லுது. வார்த்தையில் அபிஷேகம் இருக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும், ஆவியானோட அசைவாடணும். எப்படி திறந்தாங்க தெரியுமா?
அந்த செக்யூரிட்டி போச்சில் செக்யூரிட்டி அந்த அம்மா பிரேசன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் போச்சிலும் வீட்டுக்கு போச்சிலும் சொல்லிட்டு தான் போவாங்களாம். திடீர்னு அந்த பெண்மணி சொல்லலையே, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சொல்லலையே, சொல்லி போய் உள்ளே போய் பார்த்துருன்னு பார்த்தா ஃப்ரீசருக்கு முன்னாடி என்ன கிடக்கு? சப்பல் கிடக்கு, ஷூ கிடக்கு. அந்த தான் தெரிஞ்சான். உடனே இவங்க காடை வச்சு திறந்துட்டு உள்ளே போய் அந்த பெண்மணியை தூக்கி கொண்டு உடனே வெண்ணியை மேலே ஊற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்புங்க. வார்த்தையை பயன்படுத்துங்க. அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஆவியில் நிரம்பி அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை கிரியை செய்ய. பலவீன சொல்லாத. அந்த வியாதி இந்த வியாதி தூக்கி தூர எறிங்க, சபிக்குங்க. அத்தி மரத்தை பார்த்து அப்ப என்ன செஞ்சாங்க? சபித்தா. சபிங்க. சுகரை சபிங்க, பலவீனத்தை சபிங்க, வியாதியை சபிங்க. அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆவியாண்ட அசைவாடுதல் இருக்கணும். அந்த வார்த்தையில அசைவாடுதல் இருக்கணும். பலவீனம் சொல்லாதீங்க. பலவீன்னு தன்னை பலவான் என்று சொல்வானாக. என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென், ஆமென். வார்த்தை சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்க, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அப்ப அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. மிதிங்க. குடும்பத்துக்கு உரமா போராடுகிற சத்ருவின் கிரிகளை அழிங்க. மிதிக்க சத்ருவின் சகல வல்லமை, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புற சகல வல்லமைகளை மேற்கொள்ள யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க? எனக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஒன்று சேதப்படுத்த முடியாது. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா. ஒன்று பயத்திலிருந்து அறிக்கை கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. ஒன்றினை சேதப்படுத்த முடியாது. சத்துருவே, நீ என் குடும்பத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது. சத்துருவே தொடாதியாரல்ல. மேற்கொள்ள ஒன்று சேதப்படுத்த முடியாது. அதிகாரத்தை பயன்படுத்தி பழகுங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க அப்பா. உலகத்தினருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நம்ம அப்பாவை அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. சத்ருவை மேற்கொள்ள, சத்ருவின் சகல வல்லமைகளை, சத்ருவின் சகல வல்லமைகளை அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பழகுங்க. குடும்பத்தை தொடவனுக்கு அதிகாரம் கிடையாது சொல்லுங்க. என் பிள்ளைகளை தொடவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. புலகத்தில் நாம் எவைகளை கட்டுகிறோமோ பரத்தில் கட்டப்படும். அதிகாரம் அபிஷேகத்தில் நிரம்புங்க. பலவீனத்தை பலவான் என்று சொல்லி பழகுங்க. பலவீனம் என்று சொல்லாதீங்க. சொல்லவே சொல்லாதீங்க. எனக்குள்ள யாருடைய ரத்தம் ஓடுது? இயேசுவின் ரத்தம் ஓடுது. விடுதலை கொடுக்கிற ரத்தம், பலன் கொடுக்கிற ரத்தம், ஆரோக்கியமாக்குற ரத்தம், எல்லா உறுப்புகளையும் நன்றாக ஃபங்க்ஷனாக வைக்கிற ரத்தம், அடைப்புகளை சரி செய்கிற ரத்தம், குறைவுகளை நிறைவாக்குற ரத்தம். கட்ட வேண்டியதை கட்டுங்க. கட்டவிழ்க்க வேண்டியதை என்ன செய்யுங்க? கட்டவிழ்ங்க. யாருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்கப்பா? எனக்குன்னு சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. காற்றை பாட்டு மார்க் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கறைக்கு போவோம், வாருங்கள். காற்று சுழல் காற்றில் அகற்றப்பட்டு கொண்டது படகு. சீசர்கள் தள்ளாடுறாங்க, தடுமாடுறாங்க.
படகு கவிழப் போகிறது. கப்பலின் புல்நிலத்தில் யார் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறா? ராஜா படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய அவர் எழுந்தார். போதகரே, நாங்கள் மடிந்து போற உமக்கு கவலை இல்லையா? ஆமா, நீர் எப்படியும் போவோம். நாங்க தான் அதில் எப்படி சொல்றாங்க, நாங்கள் மடிந்து உமக்கு கவலை இல்லையா, நீர் எப்படியும் போவோம் ஐயா. அதில் என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்றாங்க சீசர்கள், போதகரே நாங்கள் நாங்கள் மடிந்து போகிறது நம்மன்னு சொல்லலை, நாங்கள் மடிந்து போமக்கு கவலை இல்லையா, நீர் எப்படியும் போவோம். நம்மளோட சில நேரத்தில் குடும்பத்தை மாத்திரம் தான் சொல்லும். மற்ற யார் எக்கேடு விட்டு போனா எனக்கு என்ன? ஆமா, இங்க சொல்ல அந்த அவர் எழுந்து காற்றை அதட்டி ரக்கதுர ஹம்மலரபா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாத சொல்லுங்க, இறையாத. என் குடும்பத்துக்கு விரோதமா இறையாத. காற்றை அதட்டுங்க. காற்றினா யாரு கொண்டு வந்திருக்கிறா? சத்துரியா. அங்க அடுத்து எங்க போன அவரு? லேகியோன் பிசாச துரத்து போய் கொண்டு இருக்கிறாரு. 6000 பிசாசு அவன்ட இருக்கு. ஒன்னு இருந்தே இந்த பாட வேண்டியிருக்கு. 6000 தான் அவனை எப்படி அலக்கழிச்சிருக்கோம். துரத்த போறாரு. அப்பொழுதுதான் காற்று, சுழல் காற்று. அப்படிதான் சொல்ல, காற்று அதட்டுறார். அதட்டி பழகுங்க. குடும்பத்துக்கு விரோதமா இறையாத. இறையாத சொல்லுங்க, இறையாத. அமைதலாயிரு. இம்மட்டு வா சொல்லுங்க. இம்மட்டு நீ வந்துட்ட, மிஞ்சி வராத. யோபுல சொல்லப்படுங்க. அடுத்து படிங்க பாப்பா, அது மட்டும் படிங்க, நேராயிட்டே இருக்கு. இம்மட்டு வா, மிஞ்சி வராத. யோபு 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருக்க? யோபை பார்த்து இயேசு ஆண்டவர் தெய்வம் சொல்லுகிறார், இம்மட்டு வா, மிஞ்சி வராத. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடந்து நான் சொல்லுகிறபடி எங்க இருந்த? எதை பார்த்து சொல்லுகிறார்? கடலை பார்த்து. அதுக்கு எல்லை கட்டளையிட்டார். அது தன்னுடைய என்ன எல்லை கட்டளை. இது மட்டும் தான் நீ வரணும், மிஞ்சி வராத. நீ அலை வரலாம், எவ்வளவுதான் நீ அலை வந்தாலும் வரலாம். நீ இம்மட்டு தான் நீ வர முடியும், இதுக்கு மேல வராத. சொல்லுங்க, என் குடும்பத்தில் நீ இம்மட்டு வந்துட்ட. என் பிரச்சனைய, என் போராட்டமே, என் நெருக்கமே, என் கஷ்டமே, என் கடன் பிரச்சனையே, நீ இம்மட்டு வந்துட்ட, மிஞ்சி வராத. சொல்லுங்க வாயில திறந்து, நீ இம்மட்டு வந்துட்ட, மிஞ்சி வராத. இறையாத, அமைதலாயிரு. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இம்மட்டு வா. கடல் அலைகளை பெருமையை பார்த்து சொல்ல அலைகளை என்ன, அலைகளின் பெருமைங்க அடங்க கடவுது. நீ அலை மட்டும் தான் வரணும், இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? வரையா குடும்பத்துக்கு நீ வரக்கூடாது. சத்ருவே சொல்லுங்க, சத்ருவே என் குடும்பத்துமே வராத. இம்மட்டு வந்துட்ட. பலவீனமே, வியாதியே, பிரச்சனையே, போராட்டமே, நெருக்கமே, கஷ்டமே, கடன் பிரச்சனையே, நீ இம்மட்டு வந்துட்ட, மிஞ்சி வராத. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா. வார்த்தை கிரியை செய்யட்டும், வார்த்தை கிரியை செய்யட்டும், வார்த்தை கிரியை செய்யட்டும். ரக்கலர ஹம்மலரபா ரக்கபலரபா. இம்மட்டு நீ வந்துட்ட, மிஞ்சி வராத. சொல்லுங்க, கட்டளையிடுங்க. பிரச்சனையே, நீ இம்மட்டு வந்துட்ட. விளைவினமே, வியாதியே, போராட்டமே, நெருக்கமே, இம்மட்டு வந்துட்ட. மிஞ்சி வராத, வராத. ரிக்கதுர ஹம்மலரபா ஈரக்கபலர கமலரபா. சத்ருவின் தலையை சிலுவையில் வைத்து நசுக்கினவர் அவர். சத்ருவின் அதிகார சகலத்தையும் மேற்கொண்டவர் அவர். இம்மட்டு நீ வந்துட்ட, மிஞ்சி வராதன்னு சொல்லுங்க. அபிஷேகத்தில் நிரம்பிய வார்த்தையில் அதிகாரம் இருக்கு, வசனத்தில் அதிகாரம் இருக்கு. பயன்படுத்துங்க, பயன்படுத்தி பழகுங்க. சோர்ந்து பேருமே முடியாது சொல்லாதீங்க. நல்ல வார்த்தை ஆண்ட பிள்ளைகள் பேசி பழகுங்க. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு என்ன செய்யுமா? வரும். ஆசுவாத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு என்ன பார்ப்போமா? தூரமாக விலகி போயிட்டுங்க. யாருக்கு தூரமாக விலகி போச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏசா யாரு?
ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணா. ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சா? அசட்டை பண்ணா. ஒருவேளை போஜனத்துக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணா. கண்ணீர் விட்டு தேடியும் மனமாறுதலை, எபிரேயர் 12 சொல்லப்படுகிறது. கண்ணீர் விட்டு தேடியும் மனமாறுதலை. அதுக்கு பிறகு நீ இழந்துட்டு கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லுங்க. நான் உயர்த்தப்படுவேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நான் நல்லா இருப்போம். நல்ல வார்த்தை ஆண்ட பிள்ளைகள் பேசி பழகுங்க. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவோம், நாங்கள் மேன்மைப்படுத்தப்படுவோம். ரக்கா தூரா அம்மா லாரா சத்து அந்த வார்த்தைக்கு விரோதமாக போராடுவான். கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க. ரக்கா தூரா அம்மா லாராபா. இறையாத அமைதியா இருக்கும், இருக்கும். இம்மட்டுவான்னு சொல்லுங்க, மிஞ்சி வராத. ஏனி இம்மட்டு வந்துட்ட, அவர் சொல்ல ஆகும். நம்ம யாருடைய பிள்ளைங்க? எப்படி சொன்னோம்? யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அப்பாக்கு அந்த அதிகாரம் தான். நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதே அதிகாரத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. பயன்படுத்துங்க, பயன்படுத்தி பழகுங்க. சத்து தொட முடியாது. சத்துவின் சதி திட்டங்க முறியடிக்கப்படும். அதிகாரப்படுத்திருக்கிறாங்க ஒவ்வொருவரையும். யார் அதிகாரப்படுத்திருக்கிறா? யார் அதிகாரப்படுத்திருக்கிறா? அப்ப அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. பயன்படுத்தி பழகுங்க, பழகுங்க. சகரியால் என்ன சொல்லப்படுது? 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். யாருடைய ஆவினால ஆகும்? தேவ ஆவியினால் ஆகும். அசைவான்னா போதும், ஆவியாண்ட அசைவாடுதல் இருந்த போதும், ஆவியாண்ட அசைவாடுதல் இருந்த போதும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சொல்லுங்க. பெரிய பர்வதமாக இருக்கலாம். பலவீனமே நீ பெரிய பர்வதம் போல, மலை போல காணப்படுகிற. வியாதியே, பிரச்சனையே, போராட்டமே, நெருக்கமே, கஷ்டமே, கடன் பிரச்சனையே, நீ எதுவா இருக்கலாம். நீ பெரிய பர்வதம் போல காணப்படுகிற. நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். எனக்கு முன்பாக நீ சம பூமியாவா. சொல்லுங்க, எனக்கு முன்பாக நீ சம பூமியாவா. எனக்கு முன்பாக சொல்லுங்க. வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. எதுவாக இருக்கட்டும் சரி, வாழ்க்கையில எதுவாக இருக்கட்டும் சரி, பெரிய பர்வதம் போல காணப்படலாம். ஆவியானவர் வரும் பொழுது ஆமே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால. ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஆவியானவர் அசைவாடும் பொழுது பெரிய பர்வதம் போல காணப்படுகிற எல்லா மெல்லுகு போல உருகி போக. எம்மாத்திரா சமபூமி ஆவான்னு சொல்லுங்க. பெரிய பர்வதம் போல நீ காணப்பட்டிருக்க. தலைக்கல்லை கொண்டு வருவான். எப்படியா? என்ன கல்லு? தலைக்கல்னா என்ன கல்லு? கடைசியில் வைக்கிற கல், முதல்ல வைக்கிற ஆலயத்தை கட்டும்படி சொல்லப்படுது. மூளைக்கல் தான் என்ன கல்? என்ன கல்? கீழே மூளைக்கல் வேற, தலைக்கல் வேற. ஃபர்ஸ்ட் வைக்கிற கல் என்னது? என்ன கல்? மூளையில் வைப்பான். அது என்ன கல்? அது மூளைக்கல். ஆனால் இவன் என்ன கொண்டு வருவான்னு போட்டிருக்கு? தலைக்கல்லை கொண்டு வருவான். புரியுதா? என்னத்தை கொண்டு வரான்? கட்டி முடிக்கப்படா, கட்டப்பட என் குடும்பம். தலைக்கல் என்னது? கடைசியில் வைக்கிற கல்லு. ஆலயம் கட்டி முடிச்சு கடைசியில் வைக்கிற கல்லு. ஓ ரக்கலரபா, ரக்கபலரபா, ரக்கபலரபா, ரக்கபலரபா. சொல்லு, என் குடும்பம் கட்டப்படும், நான் நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். ரக்கலர ஹம்மலரபா. தலைக்கல்லை கொண்டு வருவா. கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். தலைக்கல் நான் கடைசியில் கட்டி முடிச்சு கடைசியில் வைக்கிற கல். மூளைக்கல் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிற கல். அவன் என்னத்தை கொண்டு வரானா? விசுவாசத்தோடு எதை கொண்டு வரான்? ஆளை கட்ட ஆரம்பிச்சு விசுவாசத்தோடு எதை கொண்டு வராப்புல? கட்டி முடிக்கப்படும், என் குடும்பம் கட்டப்படும், நாங்கள் நல்லா இருப்போம்,
குடும்பமாக ஆஸ்வதிக்கப்படுவோம், குடும்பமாக உயர்த்தப்படுவோம், குடும்பமாக மேன்மைப்படுத்தப்படுவோம். ரக்கலரபா அதுக்கு போராடுகிற கிரியை செய்கிற எல்லா சத்துரு கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம். ரக்கலரபா கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க, கண்ண மூடி வாய்களை திறந்து கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றவங்க அபிஷேகத்தை நிரப்புங்க பாப்பா. ரக்கலரபா ரக்கவலரபா 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 போராடுகிற கிரியை செய்கிற குடும்பத்துக்கு விரோதமாக ரக்கலரபா எல்லா அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்கிறோம். சத்துரு கிரியைகளை அழிக்கிறோம். ரக்கலரபா சத்துரு தலை தூக்காது இருப்பானாக. சத்துரு சதி திட்டங்க முறியடிக்கப்படுவதாக. அந்தகார வல்லமைகள் கட்டப்படுவதாக. தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல்னா என்னது? முடிக்கப்படும். ஆலயத்தை கட்டி முடிப்போம், என் வீட்டை கட்டுவோம், என் குடும்பத்தை கட்டுவோம். மூளைக்கல் பொண்ணை மூளைக்கல்லை கொண்டு வரல, முடிச்சு நான் என்ன செய்வேன்? கடைசியில் என்ன கலை வைப்பேன்? தலைக்கலை வைப்பேன், வைப்பேன். கிருபை ரக்கதுரஹம்மலரபா கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. எபேசியர் 6 என்ன சொல்லப்படுது? 12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மளுக்கு என்ன கிடையாது? போராட்டம் கிடையாது, யுத்தம் கிடையாது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் கிறிஸ்துவ பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டா? போராடுங்க, போராடுங்க, கட்டுங்க. கட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க, கட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா அந்தகார வல்லமைகளை கட்ட அப்பா நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கட்டுங்க, கட்ட வேண்டியதை கட்டுங்க, கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்ங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நல்ல அதிகாரத்தை அப்பா ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? பயன்படுத்தி பழக. நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சிவம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை என்ன செய்வேன்? அறிவிப்பேன், அறிவிப்பேன். நான் சாவ மாட்டேன். எனக்கு குறிக்கப்பட்ட நாள் வரை நான் வாழுவேன், வாழுவேன். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. வார்த்தையில ஜீவன் உண்டு. நல்ல வார்த்தை ஆண்ட பிள்ளைகள் பேசி பிள்ளைங்க. அதிகாரம் உண்டு, வார்த்தையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆவியானோடு கலந்து அந்த வார்த்தை வரணும். யாரோடு கலந்து வரணும்? ஆவியான் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடும் பொழுது என்ன செய்ய? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா உண்டாயிச்சா இல்லையா? உண்டாயிச்சா இல்லையா? என்ன? ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லும் வெளிச்சம் உண்டாகிச்சு. குடும்பத்தில் யாருடைய அசைவாடுதல் உண்டாகணும்? சொல்லுங்க, யாருடைய அசைவாடுதல் உண்டாகணும்? அப்பாவுடைய அசைவாடுதல் உண்டாகணும். குடும்பம் கட்டப்படணும், கட்டப்படும். வார்த்தையை பேசி பழங்க. உருப்படவே மாட்டோம்னா உருப்படாம தான் போயிடுவோம். நல்ல வார்த்தையை பேசி பழகுங்க, பழகுங்க. நல்ல வார்த்தையை பேசுங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. யோசுவா எமோருடைய ராஜாக்கள் 5 ராஜாக்கள் சேர்ந்து யாருக்கு? கிபியோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. யாருக்கு விரோதமாக? கிபியோனிற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியோனோடு சேர்ந்து யுத்தம் பண்ண போகிறாங்க. எமோடைய 5 ராஜாக்கள் வராங்க. எத்தனை ராஜாக்கள்? யோசுவா 14 சொல்லப்பட்டிருக்கிறது 5 ராஜாக்கள் வராங்க. அவங்க திரளான ஜனங்கள் வராங்க. இவங்க இப்போ யுத்தம் பண்ண போகிறாங்க. ஆண்டு எது முதல்ல அனுப்புனார்? கல்மலை அனுப்புனார். அவங்கள போட்டு தள்ள எதை அனுப்புனார்? எதை அனுப்புனார்? கல்மலை. கல்மலை எங்கேயா பெஞ்சிருக்கா? முன்ன பெஞ்சிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கல்லை போட்டு அனுப்புனாங்க. எல்லாம் செத்து போனான். யுத்தம் பண்ண பார்க்கலாம். கல்லால் செத்தவன், கல்மலையால் செத்தவன் யார்? அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யுத்தம் முடியலை. யோசுவா சூரியனை ஆப்பாட்ட பேசிட்டு, தெய்வத்தை யெகோவா தேவன்கிட்ட பேசிட்டு, சூரியனை பார்த்து, சூரியனே கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்க. நின்னுச்சா நிக்கலையா? நின்னுச்சா நிக்கலையா? ஒரு மனுஷன் சொல் கேட்டனால அந்த முன்னும் இல்லை, அதுக்கு என்ன இல்லை, பின்னும் இல்லைங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சூரியனே நிக்க வச்சான். யாரு? யோசுவா நிக்க வச்சானா இல்லையா? நம்முடைய தெய்வமா இல்லையா? யோசுவா யாருடைய தெய்வம்? நம்முடைய தெய்வமா இல்லையா? தெய்வமா இல்லையா? அதிகாரப்படுத்திருக்கிறாங்க.
அதிகாரத்தை பயன்படுத்தி பழகுங்க. பலவீனம் மாறணும், மாறும். வியாதி மாறினா மாறும். பலவீனம் 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 சொன்னா பலவீனம் தான் வந்து தாக்கும். சொல்லாதீங்க. கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. முதிர் வயதில் கண்ணி தந்து, முதிர்வெல்லாம் சொல்லுங்க, முதிர் வயதில் நான் கண்ணி தந்து புஷ்டியும் பசியுமா இருப்பேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க முதிர் வயதில் உள்ளவர்கள், நான் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசியுமா இருப்பேன். நல்ல வார்த்தையை பேசி பழகுங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க ஒவ்வொருவரையும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பழகுங்க. ஆமென். எதை பயன்படுத்துங்க? அதிகாரம். அதிகாரத்தை என்ன செய்யுங்க? பயன்படுத்தி பழகுங்க. நல்ல வார்த்தை, காலையே வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லி சொல்லிச்சோம். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், சத்ருவே உன் சேனைக்குள்ள பாய்வேன். சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். பாய்வீங்களா? பாய மாட்டீங்களா? சத்ருவே உன் சேனைக்குள்ள பாய்வேன். உம்மாலே ஒரு மதிலை எதை தாண்டுவேன்? மதில் போல காணப்படுகிற பலவீனங்களை தாண்டுவேன், வியாதியை தாண்டுவேன், பிரச்சனையை தாண்டுவேன், போராட்டத்தை தாண்டுவேன், நெருக்கத்தை தாண்டுவேன், கஷ்டத்தை தாண்டுவேன். சொல்லி பழகுங்க. அதிகாரப்படுத்தி இருக்கிறாங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படும். இந்த வார்த்தையை சொல்லி 24:15 சொல்லி, நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரை இயேசுவைப் சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்க. குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பார், சபையில கொண்டு நிறுத்துவார். அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நேரம் முடிந்து விட்டது. அப்பமே நேரம் முடிந்து விட்டது. போன டைமே போதற்கு ஒரு விசுவாசிக்கும் ஆர்கியூமெண்ட் வந்துட்டு, லேட் ஆயிட்டு 12:15 ஆயிட்டு, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துட்டு, சரி இப்போ முடிச்சிருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி பழகுங்க. எல்லாரையும் காட்ட நம்மளுக்கு அதிகாரப்படுத்திருக்கிறாங்க. சத்ருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற, கிரிய செய்கிற, செயல்படுகிற சத்ருவை மேற்கொள்வதற்கு சத்ருவின் சகல வல்லமையா. எப்படி? சத்ருவின் என்ன வல்லமையா இருக்கலாம் அவனுக்கு, எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள அப்ப அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோம், கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழும்பி நில்லுங்க. முடிந்த அனைவரும் எழும்பி நில்லுங்கள். தேசத்து யாரும் வெளியில போகக்கூடாது. வெளியில் நிற்கிறவங்க அப்படி உள்ள வந்துருங்க. எல்லாரும் கண்களை மூடி அப்பா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நமக்கு முன்பாக அப்பா ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாங்க, ஜீவனை வச்சிருக்கிறாங்க, நன்மையை வச்சிருக்கிறாங்க, சாபத்தை வச்சிருக்கிறாங்க. எதை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம்? எதை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம்? அதிகாரப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களை அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்களே, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. புலகத்தில் இவளை கட்டுவீர்களோ பர்வத்தில் கட்டப்படும், புலகத்தில் இவளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. வெள்ளம் போல சத்ரு வரலாம். ஆவியானவனுக்கு கொடியேற்றுவா, கொடியேற்றுவா, கொடியேற்றுவா. போரடிக்க நான் உன்னை புதிதும் குறுமையான பற்களை எந்திரமாக வைத்திருக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவ, குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவ, மலைகள் பல எல்லாத்தையும் மிதித்து நொறுக்குவ.
ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தில் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்ப போகிறோம். வல்லமை 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 நாவின் அதிகாரம் பிள்ளைகளை கொண்டு வெளிப்படணும் வெளிப்படணும் வெளிப்படணும். கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்புக பாப்பா. அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் விளட்டும். ஒவ்வொரு சிறுபிள்ளைகள் கண்களை மூடுங்க. எல்லாரும் வாலிபர் எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி அபிஷேகத்தை பெற்றுங்க. அபிஷேகத்தில் நிரம்புக பாப்பா. கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டுங்க. அதிகாரப்படுத்துறாங்க. ஒவ்வொரு வரையா சர்ப்பங்களை தேடி மிதிக்க சத்திரி சகல வல்லமைகளை மேற்கொள்ள சத்திரி சகல வல்லமைகளை மேற்கொள்வாய். அபிஷேகத்தில் நிரம்ப கரங்களை தட்டுங்க. அதிகாரப்படுத்துங்க பிள்ளைகளை அதிகாரப்படுத்துங்க. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதித்து பிள்ளைகள் பழகட்டுமையா. நல்ல வார்த்தைகளை பிள்ளைகள் பேசி பழகட்டும். ஆவியாண்ட அசைவாடுதல் உண்டாகட்டும். வார்த்தையை அதிகாரப்படுத்துங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில. ஆவியாண்ட அசைவாடுதல் வார்த்தையில உண்டாகட்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க. வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவீங்க. வார்த்தை அனுப்பி உருக பண்ணுங்க. வார்த்தை பர்வதங்கள் போல காணப்படுகிற எல்லா மெல்லுக்கு போல உருகி போகட்டும். வார்த்தை அதிகாரப்படுத்துங்க பிள்ளைகளை அதிகாரப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. பேசின வார்த்தை கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா.